இவங்க சிகப்பு கலர் புடவை கட்டிட்டு 1 மணி நேரம் ரெடியாகி வெளியில போய் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா அதே கலர் புடவையும் அதே டிசைன்ல ஒரு பொண்ணு கட்டிட்டு இருந்தா திரும்ப வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. இதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு கடையில் 7 புடவை இருந்திருக்கும். அந்த அவங்க டிசைன் மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டு போகிற ஒரு பையன் இன்னொரு மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்ட பையனை பார்த்தா பாஸ் நீங்க எங்க வாங்கினீங்கன்னு கேட்டு அவன் மட்டும் போயிடுவான். நீங்க அப்படி போக மாட்டீங்க. சீக் ஹெல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டுல நான் பார்க்குறப்ப கவனிப்பேதா ரொம்ப கவலையே படாம சங்கடமே படாம அடுத்தவங்கள்ட்ட உதவி கேட்பாங்க. இந்த விஷயம் பத்தி எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க அப்படின்னு. நம்ம ஊர்ல இந்த உதவி கேட்கறத கௌரவ குறைச்சல் நினைக்கிறோம். உண்மையிலே யாருக்கு துணிச்சல் இருக்கோ அவங்க தான் உதவி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நீ கேட்டாலும் என்கிட்ட சொல்றதுக்கு ஒன்று இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கவன் தான் அடுத்து உங்ககிட்ட கேட்பாங்க. when you are need of help seek, கேளுங்க, தப்பு இல்லை. எல்லா விஷயத்தையும் நம்மளே தெரிஞ்சு வச்சிருப்போங்கிற அவசியம்லாம் கிடையாது. யார் ஒருவர் கேட்க வேண்டிய விஷயத்தை கேட்க வேண்டிய இடத்தில் கேட்காமல் இருக்கிறாரோ அவர் கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். நெருக்கமானவர்களிடம் வெளிப்படையாக கேளுங்கள். உங்க நாத்தனாரே ஒரு ஐடில டெக்னிக்கல் சைட்ல இருக்காங்கன்னா இந்த விஷயத்தை டெக்னாலஜியா அழகா டிசைன் பண்ண முடியுமா? கேளுங்க, தப்பு இல்லை. உங்க கொழுந்தனா கேளுங்க, தப்பு இல்லை. அண்ணனா தம்பியா கணவரா கேளுங்க, தப்பு இல்லை. நத்திங் ராங் அபவுட் இட். சீக்கிங் ஹெல்ப் இஸ் நெவர் வீக்னஸ். நீங்க ஒரு கட்டத்தில் உதவி கேட்டீங்கன்னா அவங்க உங்க கட்டத்தில் உதவி கேட்பாங்க.